பெங்களூரு நீதிமன்றத்தில் இந்த ஆஜராகி இருந்த லதா ரஜினிகாந்த் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அந்த வழக்கு தொடர்பாகவும் அந்த பிரச்சனைகள் தொடர்பாக கேட்கலாம். வணக்கம் மேடம். இந்த வழக்குடைய முக்கிய அம்சம் என்ன ஏமாற்றப்பட்டீங்களா இல்ல நீங்க ஏமாத்தினதா சொல்றாங்க, என்ன சம்பவம்? தள்ளியிருந்து பார்க்குறவங்களுக்கு எதுவுமே புரியாதுங்க. இது நான் ஒரு கேரண்டராக இருந்தேன். ஒரு ஃபிலிம் ஃபினான்ஸுக்கு படம் எடுக்கும்போது கேரண்டராக இருந்தேன். அதை மீடியா ஒன்றும் அபிச்சன் அவங்களுக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கும் மேலே அவங்க என்ன கேட்டாங்க, எதனால பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. அப்போ முரளியே அவங்க ஜெயக்குமார்லாம் இங்கே இல்லை இப்போ அந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஷீ கேம் அட் மீ. அந்த எக்ஸ்ட்ரா அவங்க என்ன கேட்டாங்க, அக்ரிமெண்ட் எப்படி மாற்றினாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முரளிக்கு தான் தெரியும், ஜெயக்குமாருக்கு தான் தெரியும். பட் ஐ நோ தட் தேவ் பீன் பெய்ட், பே பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பேசிக்காக வாங்கின அந்த அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டாங்கன்றது தான் எனக்கு சொல்லப்பட்டது. அதுவும் இல்லாமல் அவங்க எக்ஸ்ட்ராவாக அக்ரிமெண்ட்டை மாற்றி ஏதோ கேட்ட மாதிரி தான் ஜெயக்குமார் என்கிட்ட சொன்னார். அதுக்கு மேலே போயிட்டு அந்த கேஸ் இல்லைன்னு ஆயிட்டப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் வேறு எந்த சம்மந்தமும் இல்லை. பட் ஏதோ ஒரு லெட்டர் ஒன்று ஃப்ரேம் பண்ணி அந்த லெட்டரை கொண்டு போய் எங்கள் வீட்லேருந்து வந்த மாதிரி பெங்களூர் கோர்ட்டில் கொடுத்து அதில் என் கையெழுத்து இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபால்ஸ் ஃப்ரேமிங் கேஸ் மாதிரி பண்ணி ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. அது என் ஃபாரன்சிக்கில் கொடுத்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இல்லைன்னு வந்தாச்சு. சுப்ரீம் கோர்ட் கோர்ட்டுக்கு வர வேணான்னு சொல்லியாச்சு. பட் கேஸ் வென்ட் பேக் டு கர்நாடகா. ஸோ ஒபேயிங் லா, ஒரு கோர்ட்டுக்கு மதிப்பு கொடுக்கணுன்றதுக்காகவும் இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் சப்மிட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் நான் இன்னைக்கு போனேன். இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஜாமீன் கொடுத்தாங்களா? இந்த கேஸ் அடுத்த லெவல்ல ஏன் உங்களை சுத்திக்கிட்டே இருக்கு? இட்ஸ் பெஸ்ட் டு ஆஸ்க் மை லாயர் பரசுராமன் இளம்பாரதி சார் கேட்டீங்கன்னா they will be able to give you legal details. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் இன்னசென்ட், ஐ நோ ஐ எம் ஃப்ரீ, ஐ ஹேவ் நத்திங் டு ஹைட். ஸோ ஒரு கோர்ட்டுக்கு போகிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க மேல தொடர்ந்து இந்த மாதிரி வழக்கு புனையறதுக்கான காரணம் என்ன மாதிரி நினைக்கிறீங்க நீங்க? யாருக்கு இருக்கிற வன்மம் தெரியலையே. ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ற மாதிரி கதைகளெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். எத்தனையோ பேருக்கு வன்மம்னு ஒன்று இருந்ததுன்னா ஒரு பொறாமை இருக்கலாம், ஜெல்லசி இருக்கலாம், இல்லை ஒரு அன்வான்ட் ஹேட்ரட் ஏதாவது இருக்கலாம். அது கதையா நம்ம கேட்டிருக்கோம். அது மாதிரி இருக்கலாம், அது என்னன்றது தெரியல. நீதிமன்றத்தில் இவ்வளவு நாட்களா தொடர்ந்து போறது காரணம் என்ன? இதுல நீதி கூட உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டீங்களா? என்ன அது மட்டும் இல்லை, ஒருவேளை சார் பாப்புலராக இருக்கிறதுனால அந்த பாப்புலாரிட்டியை எய்ம் பண்ணியா கூட இருக்கலாம். இப்போ டைரக்டா தாக்க முடியலனா கூட குடும்பத்து மூலியமா தாக்கலாம் இல்லையா, அது மாதிரி கூட இருக்கலாம். கடைசி ஒரு கேள்வி, ரஜினி சார் அரசியலுக்கு வரல, இந்த சூழல்ல நீங்க என்ன மாதிரி அந்த சூழலை எதிர்கொண்டீங்க? உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அது இப்போ சொல்ல முடியாதுப்பா. பட் டெஃபினட்டாக நான் பாதிக்கப்பட்டேன் அந்த டைமில். பிகாஸ் எனக்கு அவர் ஒரு லீடராக தான் தெரிஞ்சாங்க. பட் ஹி இஸ் ஆல்வேஸ் பி அ லீடர் இன் சம் வே. தேங்க்யூ மேடம். லதா ரஜினிகாந்த் அவர்கள், ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராது ஒரு வருத்தமான சூழலாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் எதிர்கொண்ட அந்த வழக்கு தொடர்பாகவும் பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் சுரேஷ்குமார். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.